இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Please come to my room immediately. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டெலிட் பண்ணிடலாம். விஷால் மெசேஜ் பண்ணிருக்காரா? கம் டு மை ரூம் இமிடியட்லி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுக்கு என்ன வர சொல்லணும்? என்ன விஷயமா? என்னக்கா விஷால் மெசேஜ் அனுப்பியிருக்காரா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்கிட்ட எதுக்குக்கா மறைக்கிற? காட்டு காட்டு. என்ன இல்லன்னு பாக்குறேன். அக்கா ஒண்ணும் இல்ல. அக்கா வர்ஷினி காட்டு. வர்ஷினி ஐயோ கம் டு மை ரூம் இமிடியட்லி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்கா உன் ஆளு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிடுறாரு. நீ யோசிச்சுட்டு இருக்க. ஏய் நீ வேற இந்த நேரத்துல நாளா போக மாட்டேன் போ. அக்கா எல்லாரும் ரூம் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்லு. எனக்கு மட்டும் என்ன எக்ஸ்பீரியன்ஸா? போக்கா நீ போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடிச்சேன்னு வச்சுக்கோ. நீ முதல்ல போ, போய் தூங்கு போ. ஆளை கிட்ட கொடு. அக்கா குடு. அக்கா வர்ஷினி கொடு. தூங்கலாம் கூடாது. பாவம் அவரு உன்னை பார்த்து பேச வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போ போய் என்னன்னு கேட்டுட்டு வா. போ, நாளா போக மாட்டேன். சொன்னா கேளுக்கா. என்னடி? கேட்டு வா. வேணாம். முக்கியமான விஷயம்னு சொல்றாருல்ல. போ போ. பயமா இருக்கு. கேட்டுட்டு வா. யாரங்க இவ்வளவு? ஏய், யார கேட்டு என் ரூம்க்கு வந்த? யார கேட்டு என் கிஃப்ட் எடுத்த? கிஃப்ட எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே திரும்ப வை. ஏய், உன்னதான் என்ன காது கேட்கலையா? என் கிஃப்ட முதல்ல கீழே வை. நீ எதுக்கு இதை எடுத்த? இது எதுக்கு எடுத்த? வை. சரி வைக்கிறேன். ஓகே சாரி, அந்த கிஃப்ட பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அந்த கிஃப்ட் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஒரு நிமிஷம். என் லவர் ஸ்ரீஜா எனக்காக பிரசன்ட் பண்ணது. எனக்காக அவளே செஞ்சு கொடுத்தத பாரு. I love you விஷால். I love you விஷால். I love you விஷால். I love you விஷால். இதயத்தை ஓபன் பண்ணா அவளோட குரல் கேட்கும். ஐ லவ் யூ விஷால், ஐ லவ் யூ விஷால்னு. ஸ்ரீஜாவோட வாய்ஸ். ஏன் ஸ்ரீஜாவோட வாய்ஸ்? அவளோட வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பாத்தியா? அட பாவி, என் சாம்பாரு உள்ள இருக்கிற வாய்ஸ் அவளோடது இல்லடா, என்னோடதுடா மரமண்ட. லுக், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இது வெறும் gift மட்டும் இல்ல, அவளோட லவ். நான் செஞ்ச கிஃப்ட் உன்கிட்ட தான் வந்திருக்கா விஷால். நான் இதை அவ்வளோ ரசிச்சு செஞ்சேன். உன்னோட ஃபீலிங் ஆக்சுவலா இப்ப எனக்கானதா இருந்திருக்கணும். ஆனா இல்லையே. என்ன பாக்குற? இதுக்கே அசந்தா எப்படி? ஏய், அங்க பாரு, நல்லா பாரு. அது எல்லாமே ஸ்ரீஜா கொடுத்ததுதான். இது எல்லாமே நான் செஞ்ச கிஃப்ட். இதெல்லாம் நான் விஷால்காகவா செஞ்சு கொடுத்தேன். என்ன சுத்தி பாத்துட்டியா? வீட்டுக்குள்ள விட்டா எல்லா ரூமுக்கும் வந்துருவியா? கிளம்பு, வெளியில போ.
இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியும். போ. ஏதோ முக்கியமான விஷயம்னு நீங்க கூப்பிட்டதுனால தானே நான் வந்தேன். இது நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு என்ன இருக்கேன்? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். என்னது? என்னால எல்லா பிரச்சனையுமா? நானா உன்னை தேடி வந்து மாப்பிள்ள பார்த்தேன்? உங்க அம்மா ஜாதகம் நமக்கு செட் ஆச்சுன்னு தான் வந்தாங்க. எங்க கிட்ட வந்து பேசுனது நீங்க தான். கடைசியில எல்லா பழியும் ஏன் மேல போடுறீங்க? உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னனா இல்லையா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுன்னு நான் சொன்னேன்ல. அப்பவாது நீ சொல்லி இருந்தா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காதுல்ல. ஏன் நீ சொல்லல? சொல்லு. ஹலோ, என்ன மட்டும் குத்த சொல்லாதீங்க. என்கிட்ட இவ்ளோ பேசுற நீங்க உங்க அம்மா கிட்ட போய் என்ன பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்னால முடியல. அதான் என்னோட வீக்னஸ். என் சூழ்நிலை அப்படி. அதேதான், என்னோட சூழ்நிலையும் அந்த மாதிரி தான். என்னாலயும் சொல்ல முடியல. எனக்கு என் தங்கச்சி லைஃப் முக்கியம். இத பாரு, உன் லாஜிக், உன் சைடு நியாயம், இத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் 2 தடவை சொல்லியும் நீ கேட்கல. நிச்சயதார்த்தத்துக்கு முத நாள் ராத்திரி கூட வந்து உன் வீட்ல வந்து நின்ன. லெட்டர் எழுதி வச்சு நீ படிப்பன்னு உன் ரூம்ல வச்சுட்டு போன. நீ படிச்சல? சொல்லு. இந்த மாதிரி எதையுமே நீ கேட்காம இப்போ உன் கையில என்ன மோதிரம் வரைக்கும் போட வச்சிட்ட. உனக்கு என்ன திட்டம்னே தெரியல. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. புரியுதா? இனிமே இத நீ சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ண போறதில்ல. நானே நிப்பாட்ட போறேன். ஏய், நீ அப்படி செஞ்சனா உன் அண்ணனோட கல்யாணமும் சேர்ந்துதான் நிக்கும். பரவாயில்லையா? திரும்ப திரும்ப அதே சொல்லாத. என் அண்ணனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன உன்ன கல்யாணம் பண்ண சொல்றியா? ஏய், ஒரு நிமிஷம். இப்ப சொல்றேன் கேளு. கல்யாண மண்டபத்துல உன் அண்ணன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அப்ப எல்லாரும் முன்னாடியும் வச்சு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். இதுக்கும் மேல நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன். தேங்க்ஸ். உனக்கும் தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு காலையில நீ பண்ண உதவிக்கு ராகாவால மீட்டிங்கு போக முடியலனாலும் கடைசி நேரத்துல மீட்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா எல்லா வேலையும் செஞ்சு எங்க கம்பெனிய ஜெயிக்க வச்சதுக்கு, எங்க அம்மாவை எல்லார் முன்னாடியும் தலை நிமிர வச்சதுக்கு, அதுக்காக தான். ரொம்ப நன்றி.